ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பொட்டேட்டோ ஸ்மைலி ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. இப்போ ஒரு உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து தோல் உரித்து வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம துருவி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் துருவி வச்சு பிரெட் க்ரம்ஸு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். பெப்பரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு 1/2 டீஸ்பூன் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா இப்படி அழுத்தி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. தான் நம்மளுடைய மாவு தயாராகிடுச்சு. இப்போ இதை 2 பிரிவாக பிரித்து நம்ம பூரிக்கட்டையை வச்சு தீத்திக்கலாம். முதல்ல கொஞ்சமாக மைதா மாவு இதில் போட்டுக்கலாம். நம்ம இப்போ ஒரு உருட்டையை எடுத்து இதில் நல்லா அழுத்தி விட்டு பூரிக்கட்டையை வச்சு நல்லா இப்படி மெலிசாக தீத்திக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு மூடி நெய் மூடி டப்பா எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு ரவுண்டு இதில் போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி நம்ம கண்ணு போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்பூனை வந்து இப்படி வச்சு ஒரு கோடு ஒன்று நம்ம போட்டுக்கலாம். அப்படி இன்னொன்று நம்ம அதே மாதிரி போட்டுக்கலாம். இந்த பக்கம் ஒன்று நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம இன்னொன்று அதே மாதிரி போட்டுக்கலாம். இதேமாரி எல்லாத்தையும் தீத்தி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துக்கலாம். நம்ம ஹாப்பி எம்போஜி போட்டுக்கலாம், சேட் எம்போஜி போட்டுக்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச எம்போஜியில் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் ஜாலியாக. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம ப்ரெட்டு தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாம் போடுறதுனால நல்லா மொறுமொறுன்னு நல்லா வரும். உடனடியாகவும் செஞ்சிடலாம் ஈஸியாக. குழந்தைங்களுக்கு நல்லா பிடிக்கும் இந்தமாரி நம்ம வித்தியாசமாக செஞ்சு தந்தோம்னா. நல்லா 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டுக்கலாம். இதை ஒரு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு. பேட்சி நம்ம போட்டுக்கலாம். இது நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். கவனமாக உடையாமல் எடுத்து போடுங்க. இதுவும் வெந்துடுச்சு. இதையும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்மளுடைய பொட்டேட்டோ ஸ்மைலி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.